கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறத பத்தி இப்ப வரைக்கும் யோசிக்க கூட இல்ல அப்படின்னு இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியால நடந்துட்டு வரக்கூடிய ஐபிஎல் போட்டியில மும்பை அணியோட கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா நடப்பு சீசன்ல அந்த அணியோட கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரு. கடந்த 4 வருஷத்துக்கு மேல ஐபிஎல் போட்டியில மும்பை அணி பெரிதா ஜெயிக்கல. இதனால அவர் மேல அதிருப்தியில இருந்த மும்பை அணி நிர்வாகம் மும்பை அணிக்கு கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியாவை நியமிச்சாங்க. இது ரொம்பவே சர்ச்சையா எழுந்த நிலையில அடுத்தடுத்த போட்டியில மும்பை அணியும் தோல்வியை சந்திச்சதால மும்பை நிர்வாக குழு தடுமாறுச்சு. இதனால மறுபடியும் கேப்டனா ரோஹித் சர்மாவை நியமிக்கலாமா அப்படின்ற பேச்சு எழுந்துட்டு வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ சீக்கிரமா ரோஹித் சர்மா தன்னோட 37வது பர்த்டேவை கொண்டாட இருக்காரு. இதனால அவரு ஓய்வெடுக்க போறாரா அப்படின்ற பேச்சு தொடங்கி இருக்கு. இப்படி இருக்கையில இது பத்தி பேசியிருக்கக்கூடிய ரோஹித் சர்மா தன்னோட பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்கிறதாவும் இது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தொடரணும் அப்படின்னு நினைக்கிறதாவும் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. இது அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.